செல்லப்பா அவர்களே கழக தேர்தல் பணிக்குழுவுடைய பொறுப்பு அவர் வைகோ கூட வந்தாரே, நேற்று முன்தினம் அவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூட வந்தாரு, சி ராதாகிருஷ்ணன் கூட வந்தாரு, அமித்ஷா கூட வந்தாரு. இப்போது செல்லப்பா அவர்களே, திருப்பனூர் தேர்தலுடைய பணிக்குழு உறுப்பினரும் இன்றைய பம்பரம்பூர் தொகுதியில் பணியாற்றி விரிவாக்க பகுதி முழுவதுமே சாக்கடை வசதிகள், தெருவசதிகள், திருவிளக்கம் வைப்பது, புது கழிப்பிடம், ஆழ்குழாய் கிணறு அமைப்பது வாய்ப்பளித்து இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வதற்காக கேட்பதோடு திருப்பனூர் தொகுதி இடைத்தேர்தல் என்று சொன்னவுடனே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னை வேட்பாளராக நிறுத்தியுள்ளார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு உடல்நலமற்று ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள். அவர்கள் பூர்ண குணமற்று வீடு திரும்பி செஞ்சாலி கோட்டையிலே மக்கள் பணியாற்றுவதற்கு நீங்கள் எல்லாம் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தீர்களால் அந்த செய்தியை படித்து அவர்கள் உற்சாகப்படுவார்கள். கண்டிப்பாக அவர்களிடத்தில் நிதிகளை பெற்று அவர்களிடத்தில் பல கோரிக்கைகளை உங்கள் கோரிக்கைகள்லாம் வைத்து நிறைவேற்றி கொடுப்பேன் என்று கூறிக்கொண்டு எனக்கு இரட்டை சின்னத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கண்ட சின்னமா, புரட்சித் தலைவி எம்ஜிஆர் கண்ட சின்னமா, வெற்றி சின்னம், இரட்டையிலே